குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நொக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 17/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 3ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று முழுவதும் சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:40 வரை மூலம், பின்பு பூராடம். நாமயோகம் இன்று இரவு 10:51 வரை வியாகாத்தம், பின்பு ஹர்ஷனம். காரணம் இன்று பிற்பகல் 12:31 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகா. சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:40 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று காலை 9:40 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷபராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்து வர கர்ம வினைகள் குறையும். சனிக்கிழமை தினத்தில் நவகிரக வழிபாடு மிகச் சிறந்தது. நவகிரக தோஷங்கள் தீர வீட்டில் ஸ்ரீ கோளறு பதிகத்தை பாராயணம் செய்வது நல்லது. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மொடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று தொடங்கக்கூடிய 10 பாடல்களை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் நவகிரக தோஷங்கள் தீரும். சிவராத்திரி நாள் மற்றும் கரிநாள். சிவராத்திரி நன்னாளில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது நல்லது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று எல்லாம் வல்ல ஈசனை, சிவபெருமானை பாராயணம் செய்பவர்களுக்கு, வணங்குபவர்களுக்கு சகல கர்மவினைகள் தீரும் என்பது ஐதீகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன வேலைகள் செய்தால் நல்லது? மந்திர உபதேசம் பெறுவதற்கு உகந்த நாள். கடன் அடைப்பதற்கு நல்ல நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு சிறந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:58 முதல் மதியம் 1:42 வரை மேஷ லக்னம். 1:43 முதல் 3:45 வரை ரிஷப லக்னம். 3:46 முதல் 5:56 வரை மிதுன லக்னம். 5:57 முதல் இரவு 8:04 வரை கடக லக்னம். 8:05 முதல் 10:06 வரை சிம்ம லக்னம். இரவு 10:07 முதல் 12:06 வரை கன்னி லக்னம். 12:07 முதல் 2:12 வரை துலாம் லக்னம்.
2:13 முதல் காலை 4:23 வரை விருச்சக லக்னம். 4:24 முதல் 6:31 வரை தனுசு லக்னம். காலை 6:32 முதல் 8:29 வரை மகர லக்னம். காலை 8:30 முதல் 10:12 வரை கும்ப லக்னம். 10:13 முதல் காலை 11:53 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. சனிக்கிழமை தினத்தில் காகத்திற்கு எள் கலந்த உணவு வைக்க வேண்டும். அதே போல எள் கலந்த சாதத்தை அன்னதானம் செய்வது விசேஷம். எள்ளை தில என்பது எள் என்று அர்த்தம். ஆக கோவில்களுக்கு சென்று பரிகார பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள்தா என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. எதிர்பாராத வகையில சில அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கே சந்தேகம் இருக்கும், நமக்கெல்லாம் இவ்வளவு நடக்குதா அப்படின்னு. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி சில முக்கியமான விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க. புதிய புதிய முடிவுகள்லாம் எடுக்க முடியும். உங்களுக்கு அதற்கான டேலண்ட் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய சரௌண்டிங் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியா, ஹெல்த்தா, வெல்த்தா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா பார்த்து கவனித்து செய்யறதுனால திருப்தி இருக்குங்க. வேலைகள் நல்லபடியா செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மன சந்தோஷம் இந்த நாள் மேஷராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளே நீங்க நினைச்ச வேலைகளை செய்ய போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, காணும் பொங்கல் அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கும் போவீங்க. ஃபேமிலியோட டூர் போறதாட்டம், இல்லைனாக்கா ஒரு என்டர்டெயின்மெண்டான இடங்களுக்கு போறதாட்டம், இல்ல சிறு தூர பயணங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே அருகாமையில் இருக்குன்னா அந்த இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த நாள் அமைய போகுது. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க மேஷராசி அன்பர்களே. இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள்ல கம்ப்யூட்டர் வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள டெவலப்மெண்ட் கிடைக்கும். எதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் கைகூடி வரப்போகுது. கப்புள்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிறப்பா இருக்கும். இருவருமே அனுசரிச்சு போவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. குடும்பத்துல ஒற்றுமையாக ஏதாவது ஒரு இடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சில தீர்மானங்களை பண்ணுவீங்க. உங்களுடைய ஒய்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் பண்றதும் ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்காக சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பீங்க. இல்லைன்னா ஃபேமிலியில நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு, ஃபங்க்ஷனுக்கு ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க. இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு துணி, ஆடை, ஆபரணங்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ஆசைப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு புது விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் மாதிரி வரும். எப்பவுமே எல்லா விஷயமும் உங்களுக்கு மனசுல தோணாலும் இந்த நாள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த யோசனைக்கு இன்னைக்கு ஒரு பதில் கிடைக்க போகுதுங்க. ஒரு ஸ்பார்க், ஒரு தீப்பொறி தான் ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்யும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதிய வழிய தேடி கண்டுபிடிக்க போறீங்க. உங்களுடைய தேடலுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது மேஷராசி என்பர்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு உண்டான விஷயங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க.
அதை கரெக்டா எழுதி நல்ல 100% மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன்ல மத்தவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நம்ம திறமை எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் பாராட்டுற மாதிரி நம்ம வரணும், நல்ல எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பா ஒரு பெனிஃபிட்ஸ் நிச்சயமா கிடைக்குங்க. உழைப்புக்கு உண்டான அனுகூல பலன் உங்களுக்கு உண்டு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பாராதே. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கொடுங்க. அவரு தாங்க உங்களுக்கு 1000 மடங்கு பொக்கிஷ தள்ளி கொடுப்பாரு. இந்த நாள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள்ல சில சேஞ்சஸ் நடக்கலாம். சனிக்கிழமை தினங்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு போகலாம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், காணும் பொங்கல் திருநாள். அதோட எல்லாரும் அவங்களுடைய ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போவாங்க, பிடிச்ச இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது கோவிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க. இந்த நாள் மேஷராசி அன்பர்கள் ரொம்ப முக்கியமா ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாற்றி பழத்தை அதிகமான எண்ணிக்கையில வாங்கி சுவாமி கிட்ட வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி வர பக்தர்கள் எல்லாருக்கும் அதை பிரசாதமா கொடுங்க. அப்படி செய்யும் பொழுது நீண்ட நாளா நீங்க நினைக்க செய்ய வேண்டிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை நாடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது ஒரு ரூபத்துல வரும். எப்படி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தாங்கி கொண்டு வந்து ஸ்ரீ லக்ஷ்மணருடைய ஜீவனுக்கு உயிர்ப்பித்து கொடுத்தாரோ, அதே மாதிரி நீங்க வாழைப்பழம் படைக்கும் பொழுது ஸ்ரீ ஹனுமருக்கு ரொம்ப பிடித்தமானதுங்க. வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்க. நேரம் இருக்கிறவங்க படிங்க, படிக்க முடியல நேரம் இல்லை அப்படின்னா யூடியூப்ல போட்டு கேளுங்க. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் எந்த இடத்துல ஒலிக்குதோ, ராமநாமம் எந்த இடத்துல ஒலிக்குதோ அந்த இடத்துல ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய சக்தி கண்டிப்பாக இருக்கோங்க. எந்த இடத்திலுமே ராமநாமம் ஒழிக்கும் பொழுது அவர் ஆத்மார்த்தமாக அவர் வந்து இருப்பார் அப்படிங்கிறது தாங்க சொல்லப்படுறது வேதங்கள்ல. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேன்னு சொல்லுங்க. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ண முடியாதவங்க இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னாலே ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ண பலன் கிடைச்சிடுங்க. மேஷராசிக்காரர்களே, இதை ரொம்ப ஸ்ரத்தையா மனமுருகி ஆத்மார்த்தமா செய்யுங்க. ஸ்ரீ பகவான் மகாவிஷ்ணுனுடைய 1000 நாமங்களை சுருக்கமா சொல்லக்கூடிய மந்திரம். ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று 3 முறை சொன்னாலே 1000 நாமத்தை ஜபிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சனிக்கிழமை தினங்கள் அதே மாதிரி இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. சனிக்கிழமை பொதுவா நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்குங்க. சிவபெருமானுடைய வழிபாடு அனுகூலத்தை தரும். கவனமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பண்ற பிசினஸ் வியாபாரமாகட்டும், தொழில் விஷயங்களாகட்டும், பண முதலீடுகள் ஆகட்டும், ரிலேஷன்ஸ் கிட்ட பேசும் பொழுதும் சரி, குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எத்தாஜிக்கா இருக்காதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த நாள் நீங்க ரொம்ப கவனமா இருந்தாதான் ஓரளவுக்கு உங்களுடைய வேலைகள் நடக்குங்க. மன அமைதி படுத்திக்கோங்க, நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன், அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும், ஹாப்பியா இருப்பீங்க. இந்த நாள் நல்ல ஹெல்த் வெல்த் எல்லாமே கிடைக்குங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. உங்களுடைய சோர்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இந்த டே உங்களுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய டே இருக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்றோம். ஹாவ் அ நைஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டே, பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும்போது, மற்றவங்களுடைய விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமங்க. பொதுவா எப்பயும் சந்திராஷ்டமம் அப்படின்னாலே எந்த அளவுக்கு நம்ம குவைட்டா இருக்கிறோமோ, சைலண்டா இருக்கிறோமோ அதுதான் நல்லது. அதிலும் சாட்டர்டே சனிக்கிழமை தினங்கள்லயே சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால நவகிரக வழிபாடு பண்ணுங்க. நவகிரக கோவிலுக்கு போங்க, எல் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. திக்கற்றோருக்கு தெய்வமே துணைன்னு நம்புங்க. இந்த நாள் யாரை பத்தியும் எந்த விஷயத்திலையும் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தேடி வந்தா கூட நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. யாருக்காகவும் நல்லது செய்யறன்னுட்டு பிரச்சனைகள்ல மாட்டிக்காதீங்க. ரிஷபராசிக்காரர்கள், நினைச்ச விஷயங்கள் நடக்குமான்னா அது கொஞ்சம் சந்தேகம் தாங்க, டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கே டவுட்ஃபுல் வந்துடும். ஒரு காரியம் வேகம் இருக்கும், அந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு நீங்களே அனுமானம் பண்ணுவீங்க. வெளியே டிராவல் பண்றவங்க வண்டி வாகன பயணங்கள்ல ரொம்ப பொறுமையும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். வேகத்தை அதிகப்படுத்த கூடாது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன கான்ட்ரவர்சி வரலாம், கருத்து வேறுபாடு வரும், மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆக யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன புரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நல்லதுங்க.
உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் மனசுல படுறத பேசாதீங்க. வாக்குஸ்தானம் ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தாலும் கூட யார்கிட்டையும் எதையும் இந்த நாள் ஷேர் பண்ணாதீங்க. நிறைய டவுட்ஸ், உங்களுக்குள்ள சந்தேகம் வரும். பிறரை பத்தி சந்தேகப்படுவீங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அனுமானிக்கக்கூடிய சக்தி குறையுங்க. காரணம் என்னன்னா, சந்திர பகவான் அவர்தான் மனோகாரகன். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்யறதுனால இப்படிப்பட்ட மனக்குழப்பத்துக்கு ஆளாக்க வேண்டி இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சேஞ்சஸ் வரலாம். நீங்க ஒரு வேலைக்கு போவீங்க, ஆனா அங்க கொடுக்குற ஆர்டர் உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும். லீவ் டேஸ்ன்றதே இருக்காது. இது சாட்டர்டேனா கூட நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆபீஸ்ல உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சில ஸ்டாஃபுங்க கிட்ட கேர்ஃபுல்லா பார்த்து பேசுங்க. ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்கள்ல பக்குவமா இருக்கணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்புல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது. மைண்ட் டைவர்ஷன் ஆயிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, போன் அடிக்ஷன் இருக்கக்கூடாது. போனுக்காக அதிக நேரம் இரவு நேரம் தூங்காம அதை வேடிக்கை பார்க்கறதோ, விளையாடுறதோ, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து சேட் பண்றதோ, இது மாதிரியான விஷயங்கள் கூட நடக்குங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. படிக்க வேண்டிய நேரத்துல படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டியது நல்ல மெடிடேஷன், யோகா பண்ணுங்க. அதே மாதிரி பிராணாயாமம் உங்களுக்கு தெரியலன்னா யூடியூப்ல போட்டு பாருங்க. என்ன யோகா பண்ணணும், மைண்ட் நமக்கு நல்ல ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கு, அறிவு ஆற்றல் திறன் இருக்கிறதுக்கு, ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு, அதற்குண்டான விஷயங்களை டிராவல் பண்ணுங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. நேரம் கிடைக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அது எந்த கோவிலா இருந்தாலும் சரிங்க. அதே மாதிரி நவகிரகத்தையும் வழிபடுறத மறக்காதீங்க. இந்த நாள் சாப்பிடுற விஷயங்கள ரொம்ப கட்டுப்பாடு இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. யாரிடத்திலும் எதற்காக போய் நிக்காதீங்க. கடன் வாங்க கூடாது. சனிக்கிழமை தினங்கள்ல பொதுவா கடன் வாங்கவே கூடாது. அதே மாதிரி என்னென்ன பொருள் வாங்கக்கூடாதுன்னா, கல் உப்பு, வீட்டுக்கு சமையல் எண்ணெய், சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற எண்ணெய், இரும்பு சம்பந்தமான சாமான்கள், இதெல்லாம் வாங்கக்கூடாதுங்க. இதெல்லாம் தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், அது நல்லது. சனிக்கிழமை தினத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு யாராவது ஒருவருக்காவது நீங்க தேடிட்டு போய் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணியும் சேர்த்து கொடுங்க. இதனால கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆறதோட உங்களுடைய கர்ம வினைகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இந்த நாள் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். மனதை அமைதிப்படுத்துங்க, அதுதான் பிரதானமானது. நீங்க செய்யற பிசினஸ்லயோ இல்லைனாக்கா வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்லயோ தொழிலையோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள் வரதான் செய்யும். அவாய்ட் பண்ண முடியாது. வரத பக்குவமா ஹேண்டில் பண்றதுக்கு தெய்வ அனுகிரகம் வேணும்னு வழிபடுங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க கவனமாக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சூடான விவாதங்கள் இருக்கக்கூடாது. யார்கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆயிட்டே வருங்க, கவலைப்படாதீங்க. மிருகசுரேஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். கோபம் இருக்கக்கூடாது. உடன் பிறந்தவங்க கிட்ட சகஜமா நடக்கணுமே தவிர அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட்டோ தேவையில்லாத கான்ட்ரோவர்சி பண்ணாதீங்க. இந்த நாள் தெய்வ வழிபாடு பண்ணுங்க, மெடிடேஷன் யோகா பண்ணுங்க, இதுதான் பிரதானம். குடும்பமான வரையில நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அதிகமா செய்யுங்க. செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் குளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு மிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு வழிபடுங்க. எல்லாமே நல்லது நடக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களை ஆல் த பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும் பொழுது சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வருங்க. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்திற்குண்டான விஷயங்களை நீங்க பேசலாம். அதற்கு தாராளமான ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய நிமித்தம் திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியா சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா இருப்பீங்க. பிளசண்டான டேவா இருக்கும். இந்த சனிக்கிழமை தினத்துல கோவிலுக்கு போயிட்டு எல்லாருமே நவகிரக பூஜைகளை செஞ்சுட்டு வர்றது நல்லது. வீட்லயும் சரி, விரதங்களை அனுஷ்டிக்கிறது. சனிக்கிழமை தினத்துல ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அன்னதானம் செய்வது எல்லாருக்குமே நல்லது. குடும்பம் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கும் கர்ம வினைகள் குறையறதுக்கு சனிக்கிழமை தினம் உகந்தது. ஆகவே மிதுனராசி அன்பர்கள் பெருமாளுடைய வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சுபிக்ஷத்தையும் சௌபாகியத்தையும் உண்டு பண்ணுங்க. கூடுதலான சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கு. மனசுல நினைச்ச வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடிப்பீங்க. செய்ய முடியாம கிடப்புல இருக்கக்கூடிய சில வேலைகளை நீங்க தாராளமா எடுக்கலாம். மனசுல பட்ட காரியத்தை முடிக்கிறதும் ஜெயமாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க.
தொழில் நிமித்தமாக வெளியூர் டிராவல் பண்றவங்களுக்கு உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும். டிராவலிங் டைம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஹாப்பியா ஜேர்னி இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில ஹெல்ப் கிடைக்கலாம். எதிர்பார்க்காதபடியும் ஒரு சிலர் உதவி பண்ணுவாங்க. நீங்க எதிர்பார்த்து கேட்கக்கூடிய விஷயங்களும் அதுவும் உங்களுக்கு நடக்கும். எல்லாமே ஃபேவரபா நடக்க போகுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய நிலைகள்ல உங்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும், வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா இருப்பீங்க. 10th +2 எக்ஸாமுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு, வரக்கூடிய எக்ஸாம் அட்டன் பண்ற சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திறனா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனா இருப்பீங்க. கணக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல புரிதல்கள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே அக்கவுண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வேலை விஷயமாக சீக்கிரமா கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதிர்ஷ்ட லட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட போறாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்கி டேவா இருக்குங்க. என்னடா எந்தெந்த வேலையும் நடக்கலையே, நம்ம செய்யற முயற்சி சரிவர நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஃபேவரபிளா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாள் கண்டிப்பா நடக்கும். எதிர்பார்க்கக்கூடிய எல்லா சுப காரியங்களும் முன்னின்று நடத்துவீங்க. ரொம்ப பிரில்லியண்டா இருப்பீங்க. ஆக்டிவேட் பண்றதுல ரொம்ப சூப்பரா இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்யறவங்க, எல்லாரும் டீமா ஒர்க் பண்றவங்க, பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வருமானம் கைக்கு மேல் கிடைக்குங்க. எல்லாருடைய திறமையும் ஒன்னா கூட்டு சேர்ந்து அதுல வரக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா நல்ல உயர்ந்த நிலையில இருக்கும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கு சில முக்கிய முதலீடுகள் பண்ணுவீங்க. இப்ப செய்யற பிசினஸ் இல்லாம வேற ஏதாவது தொடங்கலாமான்ற எண்ணங்கள் இருக்கும். வருமானத்தை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துறதுலதான் ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்கு, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு வருமானம் கிடைக்கணும். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள்லாம் வருமானத்துல அதிகப்படுத்துறதுல உங்களுடைய முக்கிய கவனமே இருக்குங்க. ஆபீஸ்க்கு போறவங்களுக்கும் சூழ்நிலைகள் சாதகமா தான் இருக்கு. டிராவல் டைம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எதிர்பாலின மக்களுடைய விஷயங்கள்ல கவனமா இருங்க. உங்களுக்கு பரிச்சயமே இல்ல, தொடர்பே இல்லாதவங்க கிட்ட நீங்க போகாதீங்க. எந்த விதமான நல்லது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யறது நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்கும் நாளுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகள் கிட்டையும் நல்ல வெளிப்படையா பேசுவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அவங்களுடைய படிப்புக்குண்டான விஷயங்கள்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பிசினஸும் நல்லபடியா நடக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களும் கைகூடி வரும். எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள் 2 பேருமே பகிர்ந்துக்கணுமோ பகிர்வீங்க. அந்த பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பா இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அனுகூலம் இருக்கு. வாக்குவாதங்களும் வீண் பிரச்சனைகளும் இந்த நாள் இருக்காதுங்க. வெளி இடங்களையும் சரி, வீட்லயும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையுமே உங்களுக்கு நல்ல பேரு தான் கிடைக்கும். வருமானத்திற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்குரியதாக அமைய போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆரோக்கியமா இருப்பீங்க. நல்ல உணவு கிடைக்க போகுது. ருசிகரமான உணவை சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுங்களுக்கு போவீங்க. இல்லைனாக்கா யாராவது உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம், கெட் டுகெதர் வைக்கலாம். இந்த சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எங்கேயாவது வெளியே மீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. மன கவலைகள் போகும், மன அழுத்தங்கள் நீங்கும். தேவையில்லாத மன உபாதைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிளஸிங் டேன்னு எடுத்துக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும். உங்களுடைய மைண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால ஹெல்ப் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க. ஆதரவுகள் அதிகரிக்கும் நாளுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். பெரியவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. பெற்றோர்கள் கிட்ட ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆசி வாங்குங்க. அதுதான் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு கிரேட் டேவா இருக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய ராசி படி பார்க்கும் பொழுது அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க. ஆக கடன் ருணரோக சத்ருஸ்தானத்துல அதிபதி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் வரத்துக்கு நல்ல சான்சஸ் இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணுவாங்க. நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் அதை கேட்டுக்குவாங்க. இத்தனை நாள் அவாய்ட் பண்ணவங்க இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹானர் பண்ணுவாங்க. நீங்களும் மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துறதும் கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. பெருமை அதிகமாக இருக்கும். உங்களை பத்தி புகழாரம் இருக்கும், பாராட்டுவாங்க. எல்லாருமே தலையில வச்சு கொண்டாடக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய செயல்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க.
புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நீண்ட நாள் கனவுகள்லாம் கைகூட போகுது. சீக்கிரமாக சொந்தமா ஒரு விஷயத்த சாதிக்கணும், உங்களுடைய உழைப்புனால ஒரு பொருளை வாங்கணும், அதிலும் விலை உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் கூட அதிகரிக்கும். வீட்டுல குழந்தைகளுக்காகவோ உங்களுடைய துணைவிக்காகவோ சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. பூமி அபிவிருத்திக்குண்டான சூழ்நிலைகள் அமையும். ஒரு சொத்துக்கள் இருந்தாலும் வேறொரு வீட்டை வாங்கணும், நிலம் வாங்கணும், அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணும், வாழற காலத்துல நல்ல பூமி நிலத்தோட சொத்துக்கள் பத்தோட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை அது கண்டிப்பாக நிறைவேற போகுது கடகராசிக்காரர்களுக்கு. பூமாதேவிய வணங்குங்க, பூமி மாதாவை வழிபடுங்க, அது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொடர் வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். மக்கள் கிட்ட நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ்லயே ஒரு லீடிங்கா இருக்கக்கூடிய ரெப்பா இருப்பீங்க. நீங்க ஏஜென்ட்டுகளாக வளம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய தனித்துவத்துக்கு எல்லோருடைய சப்போர்ட் நிறைய கிடைக்குங்க. மற்றவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நிறைய ஹெல்ப் பண்ண போறீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை முன்னாடி நின்று பண்ணுவீங்க. கடகராசி அன்பர்கள் நல்ல குணம் படைச்சவங்க நீங்க. கருணை உள்ளம் அதிகம் உண்டு. நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் சரி, அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்ல வெல்விஷர்ஸா இருப்பாங்க. உங்களுடைய லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது நல்ல டேலண்டா இருப்பீங்க. படிக்கிறதுல ஒரு இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றவங்க தாராளமாக இந்த நாள் எடுத்து பண்ணலாங்க. நேரத்தையும் காலத்தையும் மதித்து பண்ணுவீங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படிங்கிற மாதிரி அதனுடைய கோல்டன் டைம் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லீடிங்ல வருவீங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் அபிவிருத்தி கிடைக்கும். இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்க போகுதுங்க. வருமானத்தை பத்தி பயப்படாதீங்க, கைக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். இருவருக்குமான பரஸ்பர நிலை, அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. லக்கி டேங்க கடகராசிக்காரர்களுக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் தீரும். ஏதோ ஒரு விதமா லட்சியத்தை அச்சீவ் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், பெருமிதம் உங்களுக்குள்ள ஏற்படலாம். அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 6, அதிருஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடுங்க, கௌரவமா இருப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி சில வேலைகளை கவனிப்பீங்க. இன்னைக்கு காலத்துக்கு என்ன வேணும், இன்னைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா திட்டமிட்டு செய்யறதுல உங்களுக்கு அவார்ட்ஸ் தான் கொடுக்கணுங்க. நிறைய விருதுகள்லாம் கிடைக்கணும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள், சப்போர்ட் நிறைய கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு தெய்வ அனுகிரகம். தெய்வம் உங்களுக்கு பக்கமா இருக்குன்னு நினைங்க. அதுதாங்க உண்மையும் நிதர்சனமும் கூட. அம்பிகை அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, அனுகூலம் ஏற்படும். எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுங்க. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்ங்கிற மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்க. கோவில்களுக்கு நேரம் அதிகமாக செலவிடுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களை ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தின்படி அஷ்டம சனி நடக்கிறதுனாலங்க சனி பகவான் கோவிலுக்கு போயிட்டு எல் தீபங்கள் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச நபர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க அன்னதானம் செய்யறது, ஆடை தானம், வஸ்திர தானங்கள், உங்களால முடிஞ்ச யதாசக்திக்கு அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையும் வாங்கி கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பேரருள் கிடைக்குங்க. மிக முக்கியமாக திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி தேவார திருப்பதிக பாடல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா நடக்கணும். கிரக கோளாறுகள் தோஷங்கள் தீர்வதற்கு கோளறு பதிகத்தை பாராயணம் செய்கிறது நல்லதுங்க. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேன்னு வழிபடுங்க. உங்களுடைய சகல தோஷங்கள் குறையறதுக்குண்டான வழி கிடைக்கும். கர்ம வினைகள் குறையுங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த சனிக்கிழமை தினத்துல தான தர்மங்கள் அதிகமாக ஈடுபடுறது, ஆலய வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லது. இந்த நாள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது
விரையாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் தனுசு ராசியில. கேத்து பகவான் ராசியில இருக்கிறதுனால தினந்தோறும் பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணுங்க. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. தினந்தோறும் வீட்டுல காரிய சித்தி மாலை இந்த பாடலை கேளுங்க. விநாயக பெருமானுடைய பாடல். உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக வெற்றி அடைய ஸ்ரீ விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே தடை தாமதங்கள் நீங்கும், தடைகள் அகலுங்க. உங்களுடைய வேலைகள் மகா கணபதியினுடைய அனுகிரகத்தினால தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். கலைத்துறைகள் மீதான ஆர்வங்கள் ஏற்படுங்க. மீடியா சம்பந்தமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பிலிம் சம்பந்தமாக திரைப்படம் சம்பந்தமான துறைகளில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய மனம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும். எந்த வேலைகள் எப்படி செய்யணும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புரிதல்கள் ஏற்படும். ஃபேமிலியில எல்லாருமே ஒற்றுமையா இருப்பீங்க. அனுசரணையான போக்கு வழிபடுங்க. சந்தோஷம் குஷி நிறைந்ததாக இருக்கும். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல ஒரு விதமான புரிதல்கள் ஏற்படும். என்ன வகையில டிராவல் பண்ணா நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும், எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி புது புது விஷயங்கள் இன்னோவேட் பண்ணிட்டே இருப்பீங்க. பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்தே இருக்கும். செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மட்டும் ரொம்ப பொறுமையும் நிதானமா இருங்க. மற்றவங்களுடைய விஷயங்களை அதிகமாக மனசுல நீங்க ஏத்துக்காதீங்க. யாரிடத்திலும் உங்களுடைய விஷயங்களையும் உங்களுடைய கஷ்டத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. சூழ்நிலைகளை லாவகமாக அறிந்து புரிந்து செயல்படுறது நல்லது. மனதை அமைதிப்படுத்துங்கள். சிம்மராசி அன்பர்களை நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பிகாம் அமைதியா இருக்கிறது மட்டும்தான். மௌனமா இருங்க, தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்றது, உடற்பயிற்சி செய்யறது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால தேவையில்லாத மன குழப்பங்கள்ல இருப்பீங்க. உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதற்கெல்லாம் நீங்க இறை வழிபாடு செய்யறது, நவகிரகங்களை வணங்குறது, தான தர்மங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவிற்கு அஷ்டம சனி பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர முடியுங்க. கோளறு பதிகத்தை தினந்தோறும் படிங்க, பாராயணம் பண்ணுங்க, கேளுங்க. கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல நிலைக்கு வரும். அதே மாதிரி வைத்தீஸ்வர அஷ்டகத்தை கேட்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்குங்க. காலையிலயும் சரி மாலை நேரத்திலுமே சரி 2 வேளையும் வைத்தீஸ்வர அஷ்டகம்னு போட்டு கேளுங்க. அந்த பாடல்கள் உங்களுக்கு சில நிமிடங்கள் தான் ஆகும். அதை கேட்டாலே போதுங்க, உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் கலைபரங்களும் நிவர்த்தி ஆகுது நீங்க உணர முடியும். நேரா கோவிலுக்கு போயிட்டு அங்க 2 தீபங்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல்விளக்கு ஏத்தி உங்களுடைய பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா நான் இந்த அஷ்டம சனியின் பாதிப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வெளியே வந்துருவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கான சோர்சஸ் அதிகமா இருக்கு. நீங்க பண்ற பிசினஸ் ஆகட்டும், செய்யக்கூடிய வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்திலுமே ஒரு திடகாத்திரமான அமைப்பு வருங்க. அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய விஷயங்களை செய்யணுங்கிற மாதிரி ஆசைப்படுவீங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சேஞ்சஸ் வரலாங்க, ஒண்ணு மாதிரி இருக்காது. உங்களுடைய குண அமைப்பிலையும் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் மிகச்சரியாக மகரத்துல 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பொறுமையும் நிதானமாயிருங்க. அதுவும் தந்தையின் இடத்துல பக்குவமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத விவாதங்கள் இருக்காதீங்க. யாரிடத்திலும் அதிகமாக பேசாம இருக்கிறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு பிளஸிங் டேவா இருக்கட்டும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல நீங்க ரொம்ப ஹெல்த் வெல்த்தா இருப்பீங்க. கொள்கை பிடிப்பு குணம் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிப்பட்டவங்க தாங்க நீங்க. எதை விரும்புறீங்களோ அதை சாதிச்சு காட்டுறதுல மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு இந்த டே இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் சரி உங்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகமாக இருக்கும். உறவுகளுடைய வழியில ஆதரவுகள் கிடைக்கலாங்க. வருமானத்திற்குண்டான விஷயங்களை ரொம்ப அழகா கணக்கிட்டு முன்னெடுத்து செல்வீங்க. எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நடக்க போகுது. இந்த நாள் ஹாப்பி டேன்னு எடுத்துக்கலாம். கன்னிராசி அன்பர்கள், மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. குடும்ப விசேஷம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க தான் முன்னாடி கருத்து சொல்லுவீங்க.
சில செயல்பாடுகளை நீங்கள் தான் முன்ன நின்று நடத்துவீங்க. உங்களுடைய கருத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூபிள் கிடைக்க போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் ஒரு தனித்துவமாக இருக்கணும். மற்றவங்களை காட்டிலும் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கணும்னு நிறைய பிளான் பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய விஷயங்களில் புதுசாக கற்றுக்கணும். தேடல்கள் அதிகமாக இருக்குங்க. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல பெயரை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு புது பொலிவு ஏற்படும். டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்குங்க. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான விஷயங்களை அடுத்தடுத்து கேட்டு செய்வீங்க. பெரிய பெரிய நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பீங்க. வீட்டில் பேரண்ட் கிட்ட ஒபே பண்ணுவீங்க. நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த சொசைட்டிக்கே நீங்கள் நல்ல நபர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீருங்க. சோர்வுகள் அகலும். கடந்த நாட்களில் இருந்த உடல் அசதி, மனக்கவலைகள், தேவையில்லாத சங்கடங்கள், சில பிரச்சனைகள், பிணக்குகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. புதுசாக ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னெடுத்து செய்யலாங்க. எக்ஸாம்பிளாக சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. நினைச்ச வேலைகள் இந்த மாதிரி நினைச்ச மாதிரி நடக்க போகிறது. அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு 100% அதிகமாக இருக்குங்க. தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. கோவிலுக்கு போங்க. அதிக நேரம் கோவிலில் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வெளியே வராதிங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி ஆறா உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு கோவிலில் குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணுங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு போனீங்கன்னா அவங்களையும் அந்த இடத்துல இருக்க வைங்க. நண்பர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் கொடுக்கும். ஜாயின் பண்ணி டீமாக ஒரு விஷயத்த செய்வீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், நீங்கள் செய்கிற சிறு குறு வியாபாரம் ஆகட்டும், ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் ஸ்கேல் தொடர்பான வேலைகளில் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல வருமானம் பெருத்த அளவு கிடைக்குங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கி வைப்பீங்க. குடும்பத்தை அழகாக பார்த்துக்குவீங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு இந்த நாள் உண்டுங்க. தெய்வ கடாட்சம் அதிகம் கிடைக்க போகுது. கன்னிராசி என்பர்களுக்கு இறைவன் உங்கள் பக்கம்தான் இருக்கிறார்னு நீங்கள் நம்புங்க. எல்லாமே அவன் செயல், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குங்கிற மாதிரி இந்த சனிக்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாற்றி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து அது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு கோவில்களில் கருவறையில் விளக்கேத்துறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசிக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது மிக மிக நல்லதுங்க. உங்களுக்கு எந்த தோஷங்களும் வராது. நவகிரக கோளாறுகள் நீங்கிறதுக்கு கோளறு பதிகத்தை தினப்படியும் பாராயணம் பண்ணுங்க. எஸ்பெஷலி இந்த சனிக்கிழமை நாட்கள்லையாவது ஒரு வேளையாவது உபவாசம் இருக்கிறது. இரவு நேரங்களில் சாப்பிடாம வெறும் பால் பழம் சாப்பிட்றது நல்லது. பகல் பொழுது இருக்க முடிகிறவங்க இருக்கலாங்க, அல்லது இரவு பொழுது இருக்கிறதுமே ரொம்பவே நல்லது. உங்களுடைய கோச்சாரத்தின்படி நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த நாள்னு சொல்லலாம். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்குங்க. ஃபேமிலிக்கு ஒரு ரொம்ப பில்லராக ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் இருப்பீங்க. எல்லாருமே உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து செய்வாங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. மனக்கவலைகள், மன சோர்வுகள்லாம் நிவர்த்தி ஆக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து கிடைக்க போகுது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் வெற்றியாக இருக்குங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும்போது கடன் பத்தின எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்குங்க. அதிலும் தொழில் சம்பந்தமாக ஜீவனஸ்தானத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில கடன் வாங்கி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்ல ஒரு சிலர் இடத்துல ஆலோசனைகள் கேட்கணும். நிறைய ஐடியா கேட்கணும். மற்றவங்களுடைய அட்வைஸை எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு கிரக அமைப்புகள் சில நேரங்களில் சாதகமற்று ஃபேவரபிளாக இல்லை அப்படின்னும் பொழுது மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிலும் சரியா தவறா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணுங்க. மற்றவங்களுடைய விஷயங்களை அப்படி எடுத்தும் செய்யாதீங்க, அதுவும் தவறு தான். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் யார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எது தெரியும் தெரியாது அப்படிங்கிறத உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை பற்றி வேற யாருக்குமே தெரியாது. துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பலகீனம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலருடைய ஐடியாவை கேட்குறது தப்பில்லைங்க. வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளோட வெளியூர்களுக்கு வெளி இடங்களுக்கு டிராவல் பண்ணுறதும், இந்த நாள் காணும் பொங்கல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு விடுமுறை லீவ் இருக்கிறதுனால இந்த டேவை நல்லபடியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணணுங்கிற ஆசையோடு நீங்கள் இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. வேலை செய்யவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையும். ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். அப்படி இருக்கிறவங்க விலகி போகலாங்க. வேலையாட்களுடைய தொந்தரவுகள் படிப்படியாக குறைஞ்சி வரும். எதிர்வினைகள் இருக்கிறவங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் அவங்களே தானாக ரிலீவ் ஆகிடுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சனிக்கிழமை தினம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குங்க. அவர் தாங்க வேலையாட்களுடைய காரகத்துவத்தை பெறக்கூடியவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அப்படிங்கிறதுனால துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் நட்பு யாருன்னா பிளானட்ஸ்லேயே சனி பகவான் மட்டும்தாங்க. சாட்டன் தாங்க உங்களுக்கு எப்பவுமே ஃபேவராக இருக்கக்கூடியவர். இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஆத்மார்த்தமாக மனசார வழிபடுங்க. முடியாதவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யறது ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால தீர முடியாத சில பிரச்சனைகளை தீர்ப்பீங்க. அது எந்த வகையில் எந்த வழியில் போவீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. இந்த இயற்கை உங்களை வழிநடத்தும். நேச்சுரல் பஞ்சபூதங்கள், இந்த 5 எலிமெண்ட்ஸ் டெய்லியுமே நீங்கள் ப்ரே பண்ணணும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை வழிபடுபவர்களுக்கு இந்த இயற்கை பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் கிடைக்குங்க. கடந்த காலங்களில் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆக போகுதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாமையே நிவர்த்தி ஆயிடுங்க. சூரிய பகவானை கண்ட பனி போல அதெல்லாம் மறைஞ்சிடும். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடுகு போல காணாமல் போயிடுங்க. இந்த நாள் புதுசாக நகை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுடைய காதுகளை அலங்கரிக்கிற மாதிரி சில புதிய பொருட்கள் பெண்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் பிடித்தமான சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு சிலருடைய உதவி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும், தேவையை நிறைவேற்றுற மாதிரி சிலருடைய ஹெல்ப் கிடைக்குங்க. நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்குள்ள உங்களுக்கும் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். யாராவது ஒருவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல குட் நியூஸ் கிடைக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு. மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்கும். உங்களோட படிக்கக்கூடியவங்களோட ரொம்ப மியூச்சுவலாக இருப்பீங்க. வெள்ளிக்கை, விளையாட்டு, இது சம்மந்தமான என்டர்டெயின்மெண்ட்டில் நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க. ஃபோன் அடிக்ஷன் இருக்கக்கூடாதுங்க. அதிக நேரம் தூக்கம் இல்லாமல் ஃபோன் பார்க்குறத அவாய்ட் பண்ணால் உங்களுடைய கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இந்த நாள் இறை வழிபாடு பண்ணுங்க. ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதற்குண்டான ப்ரிப்பேர்ட் சரியாக இருக்குங்க. எப்போவுமே ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எல்லாமே அவருடைய சப்போர்ட் 100% இருக்குது. அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட உடன் பிறந்தவங்களுடைய சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சி வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யம் நமாமியகம் என்று வழிபடுங்க. 108 முறை சாண்டிங் பண்ணுங்க. உரு ஏற திரு ஏறும் என்பாருங்க. உரு அப்படின்னா எண்ணிக்கை, திருனா தெய்வத்தினுடைய திருவருளாக. அதிக எண்ணிக்கையில் நீங்கள் உரு எண்ணிக்கையில் உச்சரித்திக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒபே பண்ணுவீங்க. ஃபேமிலியில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக, ப்ளசண்ட்டாக எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும்போது, யாரை பற்றியும் எந்த விஷயங்களையும் நீங்கள் பேசாதீங்க. உங்களுடைய ராசியினுடைய பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. யாரை பற்றியும் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி யாரையும் குறையும் சொல்லாதீங்க. குறை சொன்னீங்க அப்படின்னா உங்களை பற்றி பேசுறதுக்கு பின்னாடி யாராவது தயாராக இருப்பாங்க. இது பிரபஞ்சத்தினுடைய விதி. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பவுமே நடக்கும். எதிர்பாராத வகையில் சில வரவுகள்னால கையிருப்புகள் கொஞ்சம் அதிகமாகும். வரவேண்டிய பணம் கிடைக்கும். தேவையை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போவீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க.
ஆர்குமெண்ட் இருக்காது. ஃபேமிலிக்குள்ள சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்க போகுது. நீங்கள் பேசுகிற விஷயங்களில் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஃபேமிலிக்காக தான் உங்களையே நீங்கள் அர்ப்பணம் பண்ணுறீங்க. எந்த விதமான செல்ஃபிஷாக இல்லாமல், சுயநலமாக இல்லாமல், குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவங்க ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒன்றுங்க. சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். எல்லாருடைய கஷ்டத்தையும் நீங்கள் தலைமையில் ஏற்றுக்கிட்டு நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க அச்சாணி. அந்த அச்சாணி இல்லை அப்படின்னா சக்கரம் ஓடாது. அந்த மாதிரி குடும்பத்தில் நீங்கள் சரிவர செயல்படலை அப்படின்னா குடும்பன்ற வாழ்க்கை சக்கரம் ஓடாதுங்க. ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்கப்பாக இருக்க மாதிரியே இருக்கும். கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் தான் எல்லாத்தையுமே கவனிக்கணும். உடன் பிறந்தவங்களை பார்த்துக்கணும். குடும்ப சுமையை நீங்கள் தான் சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பலருமே இருந்தாலும் அந்த சுமை அப்படிங்கிறது உங்கள் தலைமையில் மட்டும்தான் இருக்கும். இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சேட்டன் தாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்க. ஏன்னா 3க்கும் 4க்கும் அதிபதியானவர், சுகஸ்தானாதிபதி. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சரியாக இருக்கிறதுக்கு, கர்ம வினைகள் குறையறதுக்கு அம்மையப்பரை வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுங்க. கோவிலுக்கு போயிட்டு எண்ணெயில் தீபங்கள் ஏற்றுங்க. முடிஞ்ச வரையில் இயலாதவங்களுக்கு ஒருவருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, குடிக்க தண்ணியும் கொடுங்க. இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதே மாதிரி சாயந்தரம் மாலை நேரத்தில் 7 மணிக்கு மேலே ஸ்ரீ கால பைரவருக்கு வழிபடுங்க. சனிக்கிழமையில் ஸ்ரீ கால பைரவருடைய அஷ்டகத்தையும் தனம் தரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவர், சொர்ண ஆகர்ஷண பைரவர், தன ஆகர்ஷண பைரவருடைய அஷ்டகத்தை நீங்கள் படிக்கிறதுனாலையோ கேட்கறதுனாலையோ கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பிறரிடத்துல பெருமை காக்க எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருக்கட்டும் அல்லது பெரிய விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஆளுமையில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். போட்ட பணம் எந்த வகையிலும் நட்டமே ஆகாது. கேட்குற இடங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மக்கள் வரத்து அதிகரிக்குங்க. குழப்பமான சில சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது பெரியவங்க கிட்ட ஆலோசனைகள் நீங்கள் கேட்கும் பொழுதோ இல்லை அவங்க உங்ககிட்ட இன்வால்மெண்ட்டாக வந்து சொல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. படிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைய போகுது. வேலை அதிகமாக இருக்கும், படிக்க முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்க, காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த இது வந்து பிரச்சனை குறையும். படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டாவது படிச்சுடுவீங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்ற மாதிரி யாருடைய உதவியாலையாவது படிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இருக்கும். நிறைய மனசில் லவபுளாக இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு அன்பு காட்டுவீங்க, கருணை பண்ணுவீங்க. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும், கைக்கு ஏதாவது ஒரு வகையில் ரெவென்யூ கிடைக்கும். கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில டவுட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகுங்க. எதை பற்றியும் பயப்படாதீங்க. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறாருன்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. நம்பிக்கை தான் உங்களுக்கு அஸ்திவாரங்க, பலமே அது, பில்லரு அதுதான். ஆக அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தளர விடாமல் வெற்றி நடை போட போகிறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்துக்கள் பேசக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அஷ்டம குரு நடந்துட்டு இருக்கிறதுனால, விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறோன்னு தேவையில்லாமல் போய் லாக் ஆக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குங்க, ஃபேமிலி சப்போர்ட், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்போர்ட்டு, ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கேட்டி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய விதங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படலாம். புது விஷயத்தை கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது, காணும் பொங்கல் திருநாளில் வெளியூர்களுக்கு போகணும், ஃபேமிலியோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபேவரான டேவாக இருக்காதுங்க. கொஞ்சம் நிறைய மாற்றங்கள், சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ராசியில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்கும், ஆசோலேஷன் இருக்கும், மூட் ஸ்விங் உண்டாக்கும். மனம் ஒன்று போல இருக்காதுங்க, அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும்.
வெளியூர்களுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவீங்க, அப்புறம் அதை கேன்சல் பண்ணுவீங்க. ட்ராவலில் கூட உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து போகணுங்க. வீண் பிடிவாதம் இருக்கக்கூடாது. தனுசு ராசி அன்பர்கள், மனம் ஒன்று போல செயல்படாது. கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யாராவது எனிமி இருக்காங்க, பகையாக இருக்காங்க, உங்களுடைய விஷயங்களை ஏதோ ஒரு விதமாக கெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றின எண்ணங்கள் தான் இருக்குங்க. அதெல்லாம் மறந்து நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், கோவிலுக்கு போகணும். அதிக நேரம் கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் சனிக்கிழமை தினம் அப்படிங்கிறதுனால கர்ம வினைகள் குறையறதுக்கு தனுசு ராசி அன்பர்கள் சாயந்தர நேரம் இரவு 7 மணிக்கு மேலே ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த ஸ்லோகத்தை 11 முறை உச்சரிக்கிறது நல்லதுங்க. ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபாலஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றின்னு சதுஷஷ்டி அதாவது 64 பைரவர்களையும் நினைத்து வழிபடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து எல்லா வேலைகளும் திருப்திகரமாக சந்தோஷமாக நடக்குங்க. இது அனுபவத்தில் பலருமே கண்ட உண்மை. 11 முறை இந்த ஸ்லோகத்தை தினப்படியும் நீங்கள் சொல்லிக்கொண்டு வந்தாலே போதும், உங்களுக்கு ஸ்ரீ கால பைரவருடைய பேரருள் கிடைக்குங்க. சனிக்கிழமை தினத்தில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் தோற்றப்பொழிவு பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அடிக்கடி கண்ணாடி பார்ப்பீங்க. உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வெளிப்படலாம். செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணுறது நல்லதுங்க. உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு விரயங்கள் ஆகலாம். ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக பணத்தை செலவு செஞ்சுட்டு இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வகையில் ஆர்கியூமெண்ட் வரலாங்க. ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும் பொழுது யார் சொல்கிறது சரி அப்படிங்கிறத மனதளவில் நீங்கள் புரிஞ்சிக்கணும். தெளிவாக நீங்கள் கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அனுசரணையாக இருக்கும். கன்ஃபியூஷன் இருக்காதுங்க. நான் சொல்கிறது தான் சரின்னு அடமெண்ட்டாக இருக்காதீங்க. பிடிவாத குணத்தை கைவிடுவது மிக மிக நல்லது. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அதிபதியான குரு பகவான் 1க்கும் 4க்கும் உடையவர். 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க. வக்கர நிலையில் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள் வீண் பிடிவாதத்தினால சில சங்கடங்கள் வரலாம். ஃபேமிலிக்குள்ள சின்ன கசப்புகள் வரலாம். மன வருத்தங்கள் உண்டாக்குங்க. அந்த நிலைக்கு நீங்கள் போகாமல் இருக்கணும்னா மற்றவங்களுடைய வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு நடக்கணும். செய்கிற பிஸ்னஸில் வியாபாரம் ஆகட்டும், கூட்டு தொழில் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க. முயலாமல் இருக்கிறது தாங்க நல்லதில்லை. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அது திருவினையாக்க வரும். உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது டீச்சர்ஸ் கிட்ட ஒபே பண்ணணும். உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுங்க. மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வாங்க. மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். மன அழுத்தம் நீங்கிறதுக்கு தியானம், யோகாசனங்கள் எதை செய்யணும் அப்படின்றத பாருங்க. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால காகத்திற்கு ஒரு கைப்படி சாதம், எள் சாதம், அதாவது கருப்பு எள் வச்சு ஒரு கைப்பிடி சாதம் காகத்திற்கு வைங்க. தினந்தோறும் வச்சாலும் நல்லது தாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சாட்டன் டிராவல் ஆகிறதுனால சுகஸ்தானம் கெடுங்க. வீடு வண்டி இது தொடர்பாக செலவுகள் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, 8லிருந்து அஷ்டம சனி, 4லிருந்து அர்த்தாஷ்டம சனி. ஆக தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக அமையறதுக்கு, மன கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு சாட்டன் வழிபாடு, அதே மாதிரி அம்மையப்பர், பார்வதி, பரமேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்குங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணுங்க. கவனமாக இருக்கணும். தந்தையின் இடத்துல வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட அனுசரணையாக நடக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க செலவுகள் பண்ணாதீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். மன கட்டுப்பாடு வேணும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் உண்டாக்குங்க. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறதுனால மனக்கவலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்யறதுனால எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. பொறுமையாக இருங்க. நடக்கும், நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ஓகேங்க. ஹாவ் அ நைஸ் டே and wonderful day. Be happy. தனுசு ராசி அன்பர்களே, all the best. மகர ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வரவுக்கு மீறிய அளவில் செலவுகள் உண்டாகலாங்க. பணத்தை சிக்கனமாக கையாள்வது நல்லது. தேவைக்கேற்றாற்போல் பணத்தை செலவு செய்தால் உங்களுக்கு வீண் கடன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது. இறை வழிபாடு செய்வது, பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, கோவிலில் தீப தானங்கள் செய்வது அநேக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறந்த இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதிலும் உடன் பிறந்தவர்களோடு விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் நிகழ்கிறது. உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையலாங்க. நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதற்கு மாறாக கூட சில விஷயங்கள் நடக்கும். தீர்க்கப்படாத பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடிவெடுப்பீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். வீட்டில் இருப்பவர்களோடு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சமூக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களை பொறுமையும் நிதானத்தோடு இருப்பீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். திருமண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூத்தவர்களோடு எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் பேச்சுக்களோ வைக்க வேண்டாம். அன்போடு அவர்களோடு அனுசரித்து இருப்பது நல்லது. மூத்த நபர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தமான எண்ணங்கள் மிகுதியாக்கும். மிகுந்த மன மகிழ்ச்சியை தரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வீடு பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டும், நல்ல ஒரு நிலையில் உயர வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் நல்ல சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் நடக்கும் நாள். மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகம், உற்சாகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு சக போட்டியாளர்களை சமாளிப்பது மிகப்பெரிய சங்கடமாக கூட நீங்கள் உணர்வீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தருவது போல உங்களுடைய நடவடிக்கை அமைய வேண்டும். மனதில் எண்ணத்தில் மாற்றங்கள் பிறக்க வேண்டும். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். சில பிரச்சனைகள் தானாக நிவர்த்தியாகிவிடும், தவிடுபொடியாகிவிடும். உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும் நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாக்குங்க. தாய் நடத்தில் வெளிப்படையாக இருப்பீர்கள். மனதில் சந்தோஷம் பிறக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து கவனித்து வைப்பீர்கள். ஆகவே பிள்ளைகளுக்காக சில வகையில் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். கல்விக்காகவும் அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவும் எதிர்கால நலனுக்காக சில முதலீடுகள் நடக்கும். ஆகவே விவசாயம் சம்பந்தமான விஷயங்களில் இருப்பவர்கள் மிக கவனித்து உன்னிப்பாக செய்தல் வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே செய்யாமல் பிறரோடு கலந்து ஆலோசனை செய்யுங்கள். கூடுமான வரையில் சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து செய்தால் நல்லது நடக்கும். விவேகம் என்பது வேண்டும். அவசர முடிவு எடுக்காதீர்கள். சாந்தம், மனதில் அமைதி மிக மிக தேவை. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரித்து இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகலமாக இருக்கக்கூடும். ஆவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் ஏற்படும். விவேகமாக இருக்க வேண்டிய நாள். நல்ல விஷயங்கள் நடக்கும். கூடுதலான நம்பிக்கை பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்குங்க. ஒத்துழைப்புகள் மேம்படும். பல நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கடனில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சமூக சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். அரசியல் மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான உதவிகள் அதிகம் கிடைக்கும். அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கலாம். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை கிடைக்குங்க. அலுவலக சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் கிடைக்குங்க. எளிமையான வேலைகளை கூட பிரம்மாண்டமாக முடிக்க நினைப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வருவதை உணர்வீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்குங்க. முக்கிய பிரமுகர்களோடு பேசுவீர்கள். முக்கிய சமாச்சார விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அதிரடியான சில விஷயங்கள் மாற்றத்தை உருவாக்கலாம். மூத்த அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படலாம். நல்ல நல்ல ஆலோசனைகளை வழங்குவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் பிறக்கும். உத்வேகம் உண்டாக்கும். மிக சரியாக சில காரியத்தை நடத்தி காட்டுவீர்கள். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொண்டால் உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். இதுவும் கடந்து போகும் என்று சில பிரச்சனைகளை தாண்டி வருவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரலாம். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமான நிலையிலேயே இருப்பீர்கள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. ராசிக்கான
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. எண் 1 அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிவப்பு நிறம் உங்களுக்கு நேர்மறையான எண்ணத்தையும் நேர்மறை சக்திகளையும் அதிகரிக்க செய்யும். பிராண சக்தி உயரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படுங்க. கொடுத்த காரியத்தை மிகச் சரியாக முடிப்பீர்கள். பொறுப்புகள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். சமூக சிந்தனை மேலோங்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். மனதில் எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். இதுவும் கடந்து போகும் என்று இருப்பீர்கள். எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இந்த நாள் உங்களுடைய பயணம் சுமூகமாக அமையுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படலாங்க. வாக்குவாதங்கள், வீண் சண்டைகள், வீண் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கலாம். புரிதல் ஏற்படும். இயல்பான ஒரு வாழ்க்கை நிலை உங்களுக்கு இருக்கும். சமயோஜித புத்தி அதிகரிக்கலாம். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுவீர்கள். பெரிய பெரிய விஷயங்கள் மீதான நாட்டங்கள் உண்டாகலாம். புதிய வாகன சேர்க்கைகள் உண்டாக்கலாம். புதிய விஷயங்களை சேகரிப்பீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். பழையதை களைந்து புதிய விஷயத்தை உருவாக்கி மகிழ்வீர்கள். வெளிவட்டாரத்தில் அனுபவங்கள் மேம்படும் நாள். வியாபாரங்களில் வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். போட்டிகள் மறையும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேம்படும் நாள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் வரும். முதலீடு குறித்த ஆலோசனைகள் ஏற்படும் நாள். வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் நடக்கும். உதவிகள் கிடைக்கும் நாள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இந்த நாள் திருப்திகரமாகவே அமையுங்க. குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படும் நாள். உணர்ச்சி வசப்பட மாட்டீர்கள். கோப உணர்வுகள் காணப்படாது. எல்லோரையும் அனுசரித்து நடப்பதால் வேலை வாய்ப்பில் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். உறவினர்களோடு உங்களுடைய செயல்கள் திருப்தியை உண்டு பண்ணலாம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கும். இயந்திரம் தொடர்பான வாய்ப்புகள் கைகூடி வரும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். வங்கி கணக்கை தொடருவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால முயற்சிகள் கைகூடி வரும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆற்றல்கள் மிகுதியாகும். இரட்டிப்பான சம்பளம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். எதிர்காலத்திற்கான சில புதிய முதலீடுகள் நடக்கலாம். வாழ்க்கையினுடைய நிலையை விவரித்துக் கொள்வதும் விரிவாக்கம் செய்யவும் அதிக ஈடுபாடு உண்டாக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு புத்தி கூர்மை, நல்ல எண்ணங்கள், விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். ஆராய்ச்சி துறையில் படிப்பவர்கள், கணினி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள் பிறக்கும் நாள். புத்தி கூர்மை அதிக அளவு இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்குங்க. சந்தோஷமான விஷயங்கள் கைகூடி வரும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த சுப காரியங்கள் நடக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்கான நிலைப்பாடுகள் உண்டு. முருகப்பெருமானை வழிபடுவதாலும் எல்லாம் வல்ல ஈசனையும் சிவசக்தியையும் வழிபடுவதாலும் உங்களுக்கு அநேக கோடி பலன் கிடைக்கும். உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையுங்க. அதிர்ஷ்டகரமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டகரமான நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படலாம். வருமானம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வரவுகள் அதிகரிக்கும் நாள். விரும்பியதை வாங்கி செல்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அடுத்த கட்ட முயற்சிகள் கைகூடி வரும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாக்கும். அலுவலக வேலைகள் திருப்தியை தரும். வருமானம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான சகல நன்மைகள் பிறக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.